ஹலோ கைஸ். இந்த நாள் நம்ம ரிக்ரெஸிங் வித் த கிங்ஸ் பவர் மாங்காவோட பார்ட் 1 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கடைசியாக அந்த ஓட் போல் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓட் பண்ணிடுங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டியாக இருக்குது ஹாஸ்டல் பெட் ஸ்டோர் மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. உங்களுக்கு எந்த மாங்காய் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த உலகத்தோட ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. காமிச்சிட்டு இந்த உலகமே மற்ற உலகம் மாதிரி நார்மலாக இருக்கும்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான உலகம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் சொல்லுது. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னால் என்னோடய ஓன் பவர் யூஸ் பண்ணி ஒரு மான்ஸ்டரை டிஃபீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, டேய் அண்ணா வைக்க நானவனே திரும்படா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நீ ஏன்டா இங்கே என்னடா பண்ணுற? நீ ஒரு போர்ட்டர் தானே, அதாவது இந்த இது விழுது இல்லையா ஐட்டம்ஸ்லாம், அதெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் அவங்களோட வேலையே. அதாவது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா, டஞ்சன்ஸில் மான கிறிஸ்டல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்கள தான் போர்ட்ரஸ்ன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அவங்க திட்டுறாங்க. அண்ணன் வைக்க நானே ஏன்டா இங்கே சுற்றுற, உனக்குன்னா பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லும் போது என்ன மன்னிச்சிருங்க. இந்த உலகம் மாறி போயிடுச்சு. அபைஸா டிஸ்கவர் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மான்சர்ஸ்லாம் இன்னொரு டைமென்ஷனில் வாழ்வாங்க. இந்த இடம் ஆக்சுவலாக ஃபேண்டசிஸில் தான் எக்ஸிஸ்ட் ஆச்சு. ஆனால் இப்போ ரியலாகவுமே வந்துடுச்சு. பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பவர் அவேகன் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பவர் யூஸ் பண்ணி அவங்க மான்சர்ஸ்லாம் டிஃபீட் பண்ணி இந்த அபைஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தாங்க. அபைஸ்ன்றது பேசிக்காக ஒரு அன்னதர் மீடியம் மாதிரி, அதாவது இன்னொரு டைமென்ஷன் மாதிரி. அந்த இடத்துல இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். நல்ல வேலை. கடவுள் பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் கரெக்டான அந்த பவர் போகணுமோ அதே மாதிரி போகுது. ஆனால் அவங்களோட ரேங்க் ஏற்ற மாதிரியோ இல்லை உங்களோட எஃபோர்ட் பர்சனாலிட்டி இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரேங்க் அவேக்கன் ஆகும். உங்களோட ரேங்க் ரொம்பவே ஹையாக இருந்துச்சுன்னா தென் கேரண்டி உங்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி எனக்கு கிடையாது. ஏன்னா நான் ஒரு போர்ட்டர். நான் இந்த மாதிரி இந்த கார்கோ எடுத்துகிட்டு போகிறது தான் என்னோடய வேலையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குறான், என்னடா பண்ணுறீங்கன்ட்டு. திரும்பி பார்த்தா எல்லாருமே பார்த்திங்கன்னா செத்து போயிட்டாங்க. இப்போதைக்கு நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு பெரிய மான்ஸ்டர் பார்த்திங்கன்னா வருது. இது பார்த்திங்கன்னா SSS ரேங்க்டு மான்ஸ்டர், ஆஸ்மோடியஸ் இதோட பேர். அப்போ தான் நம்ம போர்ட்டர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட டேகர் எடுத்து அதை குத்த போகிறான். இது என்ன கைண்ட் ஆஃப் மான்ஸ்டர்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது ஒரே செகண்டில் பார்த்திங்கன்னா அவனோட ஃபேஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த லைட்னிங் விழுது. விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட பிளட்டில் பார்த்திங்கன்னா வெளில வர ஆரம்பிக்குது. நான் இப்படி தான் சாவ போகிறேன்னா, என்னோடய சாவு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறான். ஏன்னா அவனுக்குன்னு யாருமே கிடையாது, லிட்டரலாக பேரண்ட்ஸுமே கிடையாது. அவன்ட்டு என்ன சொல்கிறான்னா, நான் ஸ்கூலில் என்ன ரொம்பவே பயங்கரமாக புள்ளி பண்ணுவானுங்க. கிட்டத்தட்ட சூசைட் பண்ணுற அளவுக்கு புள்ளி பண்ணுவானுங்க. ஈவன் எல்லாருமே என்னோட என்டையர் லைஃப்பில் பயங்கரமாக இக்னோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அண்ணா அவேக்கனாக இருந்ததுனால என்னால் அவேக்கன் பண்ண முடியல. ஆனால் என்னோடய வாழ்க்கை இந்த கார்கோவை சுற்றியே போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு பெரிய லூசர். என்னோடய லைஃபே ரொம்பவே கேவலமான லைஃபு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்ருப்பான். ரத்தம் அவன் மூஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு இருக்கான். அவன் ட்ரெஸ் ஃபுல்லாக ரத்தம். அவேக்கனிங் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ டக்குன்னு என்னது இது, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இது கண்டிப்பாக அதுவாக இருக்குமா அப்படின்னு அவன் சொல்லி பார்த்தா ஆஸ்மோடியஸ் பார்த்திங்கன்னா நின்று போயிடுது. அப்போ தான் பார்த்திங்கன்னா, ஓ நீ ஆஸ்மோடியஸை ஸ்டாப் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு உருவம் பார்த்திங்கன்னா போர்ட்டருக்கு பின்னாடி வருது. நீ யாரா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்கும்போது, யாருக்கு தெரியும், என்ன ஒரு சில பேர் கிங்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீ அதை பற்றி எதுவும் வரி பண்ணாதப்பா. நான் ஒரு அத்தாரிட்டி கொடுத்து உன்னை நான் எந்த மாதிரி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, கிங்கு அத்தாரிட்டி அவன் எதை பற்றி தான் பேசுகிறான்னு எனக்கு புரியவே இல்லையே. அதுவும் இல்லாமல் அவன் எப்படி ஆஸ்மோடியஸ் எப்படி மாற்றினான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். மேபி இப்போ நான் சொல்கிறது உனக்கு நம்புற மாதிரி கூட இருக்காது. ஆனால் உன்னோட வில்லையும் டெனாசிட்டியும் நான் அட்மையர் பண்ணுறேன். உன்னை நான் சூஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்தேன். உனக்கு கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் ஒரு மிராக்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, நிறுத்துங்க, சூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு நம்ம சொல்லும் போது, என்னதானா நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்குறான். அதுக்கு அவர் நீ உன்னோட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேஷண்ட்டாக வெயிட் பண்ணு. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, உன்னோட பேஷன்ஸோடு இரு. கண்டிப்பாக உன்னால் எதை வேணால் பண்ண முடியும். நான் திருப்பியும் உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு
என்னோடய கீ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடமே, அதாவது அந்த ஆள் அந்த இடம் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. ஒரு வாய்ஸா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். டேய் இவன் தூங்கிட்டு இருக்கான்டா. ஸோ இவனுக்கு செம்மையாக அடி வாங்கிட்டான் போல நம்மகிட்ட. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவனை இன்னுமே நம்ம நல்லா வச்சு செய்யணும் போலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து பேசுகிற மாதிரி சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ டக்குன்னு இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குட் மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கண்ணை வந்து திறக்கிறான். ஸோ பட்டுன்னு அவன் மூஞ்சி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா விழுது. ஸோ பார்த்தா அவனோட சீனியர்ஸ் வந்து ரேக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாடுறா இவன் வந்துட்டு நம்ம அடிக்கிறது கூட கண்டுக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லும்போது, பேக்யூன்ஸு நீயா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து இப்போ ஹை ஸ்கூலோட வாழ்க்கைக்குள்ளே வந்து டெலப்போர்ட் ஆகிட்டான். அதாவது பாஸ்ட்டுக்கு வந்து வந்துட்டுருக்கான். ஸோ என்னடா நீ வந்து ரெஸ்பாண்டிங்கே பண்ண மாட்டேற, உனக்கு என்ன திமிரா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனை வந்து கேட்டுட்ருக்கானுங்க. நான் வந்து இவ்வளோ நாள் வயசில் தான் இருந்தேன், நான் எப்படி இங்கே வந்தேன்? ஸோ மேபி இது வந்து அந்த அத்தாரிட்டியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஸோ பார்த்தா அவனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. அதாவது ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோ. ஸோ இது வந்து அவனுக்கு வந்ததே கிடையாது. ஸோ 16 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இப்போ இருக்கிறது 16 வயசில், அப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கும். அப்போ நான் வந்து அவைக்கன் ஆகிட்டனா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ லிட்ரலாக டெத் நோட்டில் கிராவோட லாஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஈவில் லாஃப். ஸோ லிட்ரலாக அந்த லாஃப் வந்து ரீஅசம்பிள் பண்ணுற மாதிரி அந்த பையனாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பயங்கரமாக சிரிச்சுருக்கும் போது, பார்த்தியாப்பா இவன் வந்து பயங்கரமாக சிரிக்கிறானா, அப்போ நம்ம வந்து நம்மளோட வேலையை காட்ட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போதே நான் வந்து அவைக்கன் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு முன்னாடி இருக்கவனை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வீசுகிறான். அப்போ தான் வந்துட்டு டேய் உனக்கு எப்போ இந்த அளவுக்கு பவர் வந்துச்சு, நீலாம் ஒரு ஆளே கிடையாது தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னோடய என்டையர் லைஃப்பில் நான் வந்து அன்அவைக்கன் ஆகாமல் தான் இருந்தேன். ஸோ என்னால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ நான் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ ஈவன் ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனிங்லேருந்து, ஃபண்டமெண்டலான ஃபிசிக்கல் ட்ரைனிங்லேருந்து, ஸோ அபேஸ் பற்றியும் சரி, மான்சஸ் பற்றியும் சரி, எல்லா இன்ஃபர்மேஷனுமே எனக்கு தெரிஞ்சு. ஸோ மற்ற ஸ்கில்லை பற்றி எல்லா நாலேஜுமே எனக்கு வந்து தெரிஞ்சு. ஈவன் காம்பேட் ஸ்கில், அதாவது இன்டர்பர்சனல் காம்பேட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா விஷயமே தெரிஞ்சு. ஆனாலும் வந்துட்டு என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஆனால் நான் இப்போ அவைக்கன் ஆகிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் திருப்பி என்னோடய ஃபிசிக்கல் ட்ரைனிங்லாம் ஃபஸ்ட்லேருந்து பண்ணும் போலையே அப்படின்னு அவன் சொல்லும்போது, டேய் கிம் நீ உண்மையாகவே அவைக்கன் ஆகிட்டியா, சரி இப்போ நீ சாவ போகிறா அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஸ்டோன் ஸ்கின்னுன்ற ஒரு ஸ்கில்லை வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறான். அதாவது பேக் சூக்குன்னு இருப்பான் இல்லையா, ஸோ அவன் அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணாலுமே வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஸ்டோன் ஸ்கின்னு அந்த ஸ்கில் யூஸ் பண்ணுறான் இல்லையா, ஸோ அதில் வந்து அவனோட பாடியை சுற்றி வந்து ஸ்டோன்ஸ்னால கவர் அப் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவன் அட்டாக் பண்ணுற எல்லாமே வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகிடுது. அதாவது அவனுக்கே வந்து பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ நான் திரும்பியும் சாக போகிறேன்னா, ஸோ எனக்கு வந்து நேரமே சரியில்லை போல். ஸோ நான் வந்து ரேங்க் எஃப்ல இருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ஸ்கில்லு வந்து ப்ரெடேஷன் ஏதோ இருக்குது. ஸோ இந்த ஸ்கில்லை பற்றி நான் கேள்வி கூட பட்டது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு, ஆனால் நான் தோக்குற மாதிரி எனக்கு வந்து ஒன்றுமே தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரெடேஷனா, என்னால் வந்துட்டு மேஜிக் மூவ் பண்ணுறது வந்து தெரியுது, எனக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அவன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து வரான். ஸோ ஒரே ஷாட்டில் அவனை வந்து கொண்டுடுறான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டோன் ஸ்கின்னுன்ற ஸ்கில்லை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்கில் கிடச்சிருச்சு. உங்களோட ரேங்க்குமே வந்துட்டு ஈக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களோட ரிசல்ட்டு, அதாவது இவன் இருக்கா இல்லையா, ஸோ உன்னோட ப்ரெடேஷன் அந்த ஸ்கில்லு, ஸோ அதுவுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்ற மாதிரி வருது. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ நான் வழக்கம் போல் சொல்கிறது அதே தான். ஸோ இந்த மாங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக கடைசியாக அந்த போலுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டுருந்தேன். ஸோ அதுலேயுமே வந்து ஓட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.